ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாட்சோரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. காத்யாயினி மகாமாயே மகாயோகி நதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம். சாங்கியம் வேறு யோகம் வேறு என்று அறியாதவர்கள் சொல்வார்கள், நன்கு அறிந்தவர்கள் அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். இவ்விரண்டு மார்க்கங்களில் எந்த ஒன்றை நன்றாக கடைபிடித்தாலும் இவ்விரண்டு மார்க்கங்களில் உள்ள பலனான மோட்சத்தை அடையலாம். இது பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றது. இரண்டு வழிகள் ஒரே மாதிரி சொல்றீங்களே, நான் எதை கடைபிடிக்கிறது, எனக்கு எது நல்லதோ அதை சொல்லுங்கன்னு சொன்னான் அர்ஜுனன். அதுக்கு பகவான் சொல்றாரு, ரெண்டுமே ஒண்ணுதான். உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சாங்கியமும் சரி யோகமும் சரி கர்ம யோகமும் ரெண்டுமே ஒண்ணுதான். கடமையை செய்தாலும் சரி, பற்று இல்லாம கடமையை செய்யறதும் பற்றோட கடமையை செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதுங்கிறத உணரணும். அதே சமயத்துல நமக்கு தற்காலிகமான இந்த செயல்பாடுகள் எல்லாமே தற்காலிகமான விளைவுகளை தரும். நிரந்தரமான செயல்கள் நிரந்தரமானவர்களுக்கு சொந்தமாகும். ஏன்னா நாம நிரந்தரமானவங்க தற்காலிகமான செயல்களுக்குள்ள வந்து விழுந்திருக்கிறோம். இந்த தற்காலிகமான செயல்களால நாம தொடர்ந்து தற்காலிகமான செயல்களாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான வாழ்க்கை வந்துடும். அதை விட்டுட்டு அந்த பலனை, அது தொடர்ந்து தற்காலிகமான செயலையே செய்யறதுக்கு காரணமே அந்த பலன்களை எல்லாம் நமக்கே வேணும்னு எடுத்து வைக்கிறதுனால, அந்த எடுத்து வச்ச அந்த செயல்களால திரும்ப அதை செலவழிச்சு ஒரு புதிய செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏற்படுது. அந்த பற்று விடாது. அடுக்குப்பானையில வச்சிருக்கிற பொருள் மாதிரி திரும்ப திரும்ப தொடர்ந்து நமக்கு அது செயல்பாடுகளை வெவ்வேறு வித மாதிரியான மயக்கம், மாயை, அதான் மகா மாயா. யோகமாயா, மகாமாயா, விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயையில தன்னை ஒரு பக்தனா நினைச்சுக்குவான். யோக மாயையில இந்த கர்மா குழப்பம் இருக்கும். மகாமாயாவில் தன்னோட இந்த வேத சாஸ்திரங்கள் புலன்கள் எதையுமே நம்பாம புலன்களுடைய திருப்திக்கிட்டா வேத சாஸ்திரங்களே வகுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி இதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு நம்புவோம். அது மகாமாயா. யோக மாயையில நம்ம புண்ணிய செயல்களை நாடி பலன் கருதும் செயல்கள்ல, அதாவது தெய்வீக செயல்கள்ல ஈடுபட்டு அந்த தெய்வீகத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுல சுகபோகமா இருக்கிறதுல விரும்புவாங்க. பக்தியா இருந்தாலும் சரி, அந்த தேக சகோரியம், அந்த ஒரு ஆன்மீக இன்பத்தை அனுபவிக்கிறது. ஆன்மீகங்கிற பேர்ல ஆன்மீகத்தினுடைய முதலே பகவான் சொன்ன மாதிரி தேவர்கள் உங்களுக்கு வேண்டியதை வாழ்வு தேவைகளை வழங்குவார்கள், நீங்க அவங்களுக்கு யஜ்யம் மூலமா அவங்களுக்கு தேவைகளை நீங்க வழங்குங்க அப்படின்னு பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சு மகிழ்ச்சியோடு இருங்கள்னு படைக்கப்பட்டவரின் இறைவன் கூறினார்னு சொல்லியிருந்தாரு கிருஷ்ணர். அதே மாதிரி இப்பவும் அதே எண்ணத்திலேயே நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் அந்த யஜ்யமும் யாகங்களும் வேதங்களும் வழிகாட்டுது. அதுவும் தேவலோக இன்பங்களுக்கு, உயர்ந்த இன்பங்களை மனிதன் அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இதுல இந்த ஆன்மீக சாங்கிய பாதையில இருக்குது. அதுலயே அந்த சாங்கிய பாதையிலே இறைவனுடைய தொடர்புலேயே தேவர்களின் அனுக்கிரகத்தினால தொடர்ந்து அவை இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காகவே கர்ம யோகத்தை பண்ணினாலும் கூட, அந்த சாங்கிய முறைப்படி பண்ற அந்த யோகத்தை பண்ணாலும் கூட அவை கடைசி முடிவுல அந்த தெய்வீகங்களுடைய தொடர்புனால தூய்மையான ஒரு இன்பத்தை அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான விளைவுக்கு அவன் தானா வந்துடுவான். ஆக பயிற்சி பண்றதுக்கான இடம் தான் இது. தேர்வு எழுதும் இடம், எக்ஸாமினேஷன் ஹால் தான் இந்த பூமி. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஹால் டிக்கெட்டு மனித பிறவி தான் ஹால் டிக்கெட்டு. மற்ற பிறவியில ஹால் டிக்கெட் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான், மனித உடல் தான் ஹால் டிக்கெட். அதை வச்சு இந்த பூமியில அவனுக்கான தேர்வுகளை எழுத வேண்டியது. அதுல வெற்றி தோல்விங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மறுபடியும் திரும்பவும் எழுதலாம், திரும்பவும் வெற்றி பெறதுக்கு முயற்சி செய்யலாம் தொடர்ந்து. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, வேண்டாம்ன்றார், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம தத்துவார்த்தமா பேசுறதுக்கு பதிலாக பகவத்கீதையில இருந்து ஸ்லோகங்களை நம்ம இந்த மாதிரி வேதாந்த கருத்துக்களையோ தத்துவ கருத்துக்களையோ நாம சொல்லி செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அத பகவானுடைய லீலைகளாவே ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய பாலிய லீலைகள், அப்புறம் அந்த மன்னர் ஆனதுக்கு அப்புறம் நடத்தின லீலைகள், மனிதர்களோட பகவான் வந்து வாழ்ந்து காட்டினது.
அந்த மாதிரி அதுக்கு முந்தி ராமாயணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ராமாயணத்துல இது சம்பந்தமா புரிஞ்சிக்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயம். பொதுவா ராமாயணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தை பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாரதத்துலன்னு இல்லை, இன்னைக்கு நம்ம குருமராஜால ராமாயணம் உலகம் முழுவதும் எல்லா நாட்டு மக்களாலையும் படிக்கப்படுது, கேட்கப்படுகிறது. தினசரி அந்த கதைகளை பற்றி பேசவும் ஆராய்ச்சி பண்ணவுமா இருக்கிறாங்க. ராமனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிச்சு அவர் வாழ்ந்த காலத்தையும் கண்டுபிடிச்சு விஞ்ஞான பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் அதை கண்டுபிடிச்சு நடந்தது எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கிற சாட்சிகளை தேடி எடுத்து முன்வைக்கிறாங்க. அப்போ ராமராஜ்யம் ராமருடைய ஆண்ட காலம் அப்படிங்கிறது அது உண்மைதான், உண்மையா பொய்யாங்கிறத பத்தி பேச்சு கிடையாது. அது தேடுறவன் தேடி திரியிட்டோம். நமக்கு அது பக்தி இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. அப்போ பகவானுடைய வைபவத்துல அவரு 11,000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆண்டிருக்கிறார். பாரதத்தை தலைமையா கொண்டு சகல தேசங்களையும் சக்கரவர்த்தி திருமகனா இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். அதுல ஆரம்ப கட்டத்துல அவருக்கு இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம், அவர் தான் அடுத்த ராஜா அப்படின்னு அவங்க அப்பா தீர்மானிச்சு அவரை ராஜனா உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சித்தியினால என் மகனுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது ஒன்றும் புதுசாலாம் அவங்க போட்டி போட்டெல்லாம் பொறாமையில கேட்கல. ராம மேல இருக்கிற வெறுப்புலையோ தாம் பிள்ளை மேல இருக்கக்கூடிய ஆசையிலேயே கேட்கல. ஏற்கனவே உன்னுடைய மகனுக்கு இளவரச பட்டம் சூட்டுவேன், உன்னுடைய மகன் எனக்கு உன்னுடைய மகன் தான் ஆட்சி பொறுப்புல உட்காருவான் அப்படிங்கிறத வாக்கு கொடுத்துட்டு தான் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணார் அவரு. தசரத சக்கரவர்த்தி மூத்த ராணிகள் 2 பேர் இருக்கும்போது எல்லாமே அவங்க மனம் முடிக்கிறதே அரசியல் காரணங்களுக்காகத்தான். சம்பந்தம் பண்ணா அந்த ராஜ்யம், அந்த கைகேயினுடைய ராஜ்யம் அந்த அவங்க அப்பாவால ஏற்பட்டது, அவங்க அப்பாவால ஏற்பட்ட இந்த சம்பந்தம். அப்போ என் பொண்ணு பட்டத்து ராணியே ஆக முடியாது, ஏன்னா பட்ட மகிழ்ச்சிகள் 2 பேர் வேற இருக்கிறாங்க. ஆனாலும் என் பொண்ணோட பிள்ளைக்கு தான் ராஜ்ய பரிபாலன வாரிசு வேணும்னு அவங்க இந்த நிபந்தனையோட தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பொதுவாகவே அப்பா வளர்த்த பொண்ணும் அம்மா வளர்த்த பையனும் அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா வாழ்க்கையை சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா முழுமையான விஷயத்த தகப்பனால தன் பொண்ணுக்கு சொல்லித்தர முடியாது, முழுமையான விஷயத்த தாயால தன் வாலிப மகனுக்கு சொல்லித்தர முடியாது. ஏன்னா 2 பேருமே எதிர்பால் இனத்துல இருக்கும்போது தாயும் மகனுமா தகப்பனும் மகளுமா இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த பிள்ளைங்க தகப்பன் இல்லாத ஆண் பிள்ளையும் தாய் இல்லாத பெண் பிள்ளையும் இந்த உலகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னையும் தன் எதிர்பால் இனத்தோட இணை சேர்ந்து குடும்பம் நடத்தவும் வராது. அது கண்டிப்பா சிக்கலாதான் ஆகும். இது ராமாயணத்துல சொல்லப்படுது. ராமாயணத்துல சகலமும் இருக்குது. அதுல இந்த பொண்ணோட அம்மா குழந்தையிலேயே விட்டுட்டு போயிட்டா. அப்போ இந்த பொண்ணு எல்லாத்துலேயும் கெட்டிக்காரியா இருந்தா. அப்பாவால என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அந்த தனுர் சாஸ்திரங்கள்ல ஆனை போல குதிரை பயிற்சி, ரதம் ஓட்டுறது, வில்வித்தையில் மற்ற அஸ்திரங்களை பிரயோகம் பண்றது, கெட்டிக்காரத்தனமா இருக்கிறது, அத்தனையும் உடலால மட்டும்தான் அவ பொண்ணே தவிர மற்றபடி எல்லாமே குணத்திலையும் செயல்லையும் ஒரு வீர திருமகனா இருக்க வேண்டிய லட்சணங்கள் எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருந்தது. தன் தகப்பனுக்கு நிகரான ஒருத்தனுக்கு நம்ம வாழ்க்கைப்படுறோம்ங்கிறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்பா சொன்னாரு, சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவரு இவ்வளவு பெரியவரா இருக்காரே, முதியவரா இருக்காருங்கிறத பத்தி கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா தன்னை ஒரு பொண்ணா ஒரு பெண்மையா ரசிக்கிற ஒரு குணம் இருந்துச்சுன்னா தானே அவளுக்கு அதெல்லாம் பத்தி யோசிக்க தெரியும். அப்பா சொன்னாங்க, அதே மாதிரி இவரும் நல்லவரா தானே இருக்காரு, அப்பாவை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் தானே அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிடுச்சு அந்த பொண்ணு. அதே மாதிரி அவரும் செல்லமாவும் பிரியமாவும் நல்ல மரியாதையாவும் தான் அவரும் நடத்தினாரு. ஏற்கனவே இங்க ஒப்பந்தம் பண்ணது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்படி தெரியும், இவளுக்கு முன்னாலதான் பேசினாங்க. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் பக்குவமான பொண்ணா இல்லை இந்த பொண்ணு. அப்பாவி பொண்ணு. வீரமும் தீரமும் விளையாட்டுலையும் தான் அதுக்கு விருப்பம் இருந்ததே தவிர மற்றபடி எதுவுமே தெரியாது. கையினுடைய குணத்துக்கு முன்னாடி அவ்வளவு அழகான வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, வெற்றி திருமகள் தான் அவ.
அவ மகாலட்சுமியினுடைய அம்சம்தான். அத்தனை ஆற்றலும் உள்ள ஒரு அற்புதமான பொண்ணு அது. அதனாலதான் ராமன் தன்னுடைய தாய்க்கு, பெற்ற தாய்க்கு மேல மதிச்சான். அவளை எந்த சூழ்நிலையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது கைகேயிய. ராமனுக்கு மட்டும் நல்லாவே புரியும், ராமனையும் கைகேயிக்கு நல்லாவே புரியும். அவனை துன்புறுத்துறதா இந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியல. ராஜா இவர் ஏன் இப்படி வீணா வருத்தப்பட்டு இவ்வளோ அழுகிறாரு, இவரும் போராடுறாரு? அவர் தானே வாக்கு கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு பட்டம்ங்கிறத தானே கேட்டேன், இதுல என்ன இருக்குது, நீ எப்ப வேணாலும் கேட்டு வாங்கிக்கோன்னு அவர் தான் சொன்னாரு, அதை கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு புரிந்தாருன்னு இந்த பொண்ணுக்கு கவலையோ பயமோ வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவி குழந்தை, அதுக்கு வீரம் மட்டும்தான் தெரியும். தான் பெற்ற மகன் மேல கூட அவ்வளவு பாசம் கிடையாது. புள்ள பாசத்துல எல்லாம் ராமனையும் பரதனையும் அந்த அம்மா பார்க்கல. அந்த அம்மா தன் மகைங்கிற மாதிரியே பார்க்கறது தெரிஞ்சிருந்ததுன்னா பரதனை அடுத்த இடத்துல தாத்தா வீட்டுல வளர விட்டுட்டு எனக்கு என்ன உட்கார்ந்து இருந்திருக்காது. யாராவது குழந்தைய அடுத்த வீட்டுல அப்பா வீட்டுல இருக்கானா அழம்படுக்க இருந்துட்டு போறியா அப்படின்னு பேசாம இருந்துருச்சு. அதை பத்தி இது யோசிக்கவே இல்லை. அப்போ மகனை போல ராமனை வளர்த்துச்சுன்னா மகனை போலலாம் வளர்க்கல. ராமனை பிடிக்கும், ராமனுடைய கேரக்டர் பிடிக்கும், அவனுடைய குணம், அவனுடைய வீரம், அவனுடைய அழகு, அவனுடைய நடத்தை, அவன் சொல்லு, அவனுடைய செயல், அவன் வாஞ்சை காட்டுற வீதம், அந்த கம்பீரம் இவளுக்கு பிடிக்கும். ஏன்னா இவன் ராஜலட்சுமி, ராஜராஜேஸ்வரி. இவ அதே ராஜம்சம் இருக்கக்கூடிய அந்த சத்திரிய குணத்துல அவன் மாவீரனா இருக்கிறது வீரத்துக்கு பிடிக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி பிடிச்சிருந்தது. வீரமும் ஞானமும் கர்மமும் யோகமும் எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் நேசிச்சாங்க. அந்த மாதிரி தான் ராம மேல பிரியமும் உயிரியே வச்சிருந்தா. லட்சுமணன் அந்த மாதிரி அவ பார்க்கல, மகனை போல பார்க்கல. ராமனுக்கு பிரியமான தம்பி அவன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா. அதே மாதிரி பரதனையும் அப்படித்தான் விட்டுட்டா. பரதன் தன்னை இவ்வளவு எல்லாம் வைக்கிறதுக்கு அதுவும் அவளுக்கு புரியல. எதுக்கு இவ்வளவு கோவப்படுறான்? நீ அதுக்கு ரொம்ப கடுமையா சாடுறதாவே பெருசுபடுத்தியே எல்லாரும் பேசிட்டோம். ஏன்னா நான் கைகேயி அவளுடைய சிறப்பு என்னங்கிறத அவள் அந்த அம்மாவுடைய சிறப்பு இந்த செயலால கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்போ தங்கம் கட்டி தங்கம் இருக்குது, மண்ணுல இருந்து எடுக்கிறோம், அதுல கம்மல் செய்யலாம், காதுல போடலாம், மூக்குல போடுறாங்க, கழுத்துல போடுறாங்க, கையில தோல்ல போடுறாங்க, கை வளையலா போடுறாங்க, மோதிரமா போடுறாங்க, இடுப்புக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணமும் பொன்னால் ஆன ஆபரணங்களமா செய்யறாங்க. நாசியில போடுற ஆபரணத்துக்குனால, காதுல போடுற ஆபரணத்தினாலையும் கழுத்துல போடுற ஆபரணத்தினாலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கௌரவ குறைச்சல் ஏதாவது இருக்குதா என்ன? நெத்தியில போடுற நெத்தி சுட்டி, சந்திர பிரபை, சூரிய பிரபை இன்னெல்லாம் தலையில மாட்டுதுங்க பொண்ணுங்க, கிரீடம்லாம் வைக்கிறாங்க, ஆசனம் தங்க பொன்னாலான ஆசனத்து மேல உட்காடுறாங்க. அப்போ இந்த வெவ்வேறு வகையா இருக்கக்கூடிய தங்கம் வெவ்வேறு அந்த ஆபரணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்கத்தினுடைய தரமோ தகுதியோ ஏதாவது மாற்றம் இருக்குதா என்ன? கௌரவ குறைச்சல் அதுல என்ன வந்துருச்சு? மூக்குத்தியா இருந்தானா கம்மலா இருந்தானே? மூக்குத்தி தானே அப்படின்னு சொல்லி இது மூக்குத்தியா இருக்குது, விலை கம்மியா கொடுனா கடைக்காரன் கொடுப்பானா? அவனுக்கு கிராம் தான், தங்கம் தான் கிராம், அந்த அளவு தான். அதே மாதிரி இந்த அம்மாவுடைய செயலால அவளுக்கு எந்த ஒரு கீர்த்தியும் குறையவே இல்லை. யார் குறைச்சது? இந்த ராம மேல பிரியமா இருக்கிறதா நம்பிக்கிட்டு ராமனுக்கு பிரியம் இல்லாத செயல்களை செய்யறவங்களால தான் அது விமர்சிக்கப்படுது. உண்மையிலேயே ராம மேல பிரியமா இருந்தா ராமன் எங்கேயாவது பழிச்சு சொல்லி இருக்கிறானா? சொல்லவே இல்லையே. பரதனும் தன்னுடைய தாயின்னு பாராம அவ்வளவு வசை பாடினதும் கூட ராஜ்யத்தை பறிச்சு கொடுத்துட்டாங்கிறதுக்காக கிடையாது. ராமனுக்கு விரோதமானவனா தன்னை காட்டி கொடுத்துட்டாலேங்கிற கோபம் தான். ராமன் என்ன நினைப்பான் அப்படின்னு பரதன் கூட சரியா புரிஞ்சுக்கல. ராமன் அப்படி என்ன நினைக்க மாட்டான், நான் ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டேன் அப்படின்னு ராமன் நினைக்க மாட்டாங்கிறது பரதனுக்கு தெரியல. அவன் என்னைய தப்பா புரிஞ்சுக்குவானே அப்படின்னு தான் அழுகுறான். ராஜ்யத்தை நான் வஞ்சகமா இருந்து அண்ணனுக்கு விரோதம் பாராட்டிட்டேன்னு ராமன் தப்பா புரிஞ்சுக்குவான், அவன் தம்பி லட்சுமணனும் தப்பா புரிஞ்சுக்குவான். இது எனக்கு தேவையா? இது நான் விரும்பவே இல்லை, அப்புறம் விரும்பினதா என் மேல பழி வர்றது நியாயமா? அப்படி ஒரு நிலைமைக்கு என்னைய ஆளாக்கிட்டியே, இதுக்குதான் நீ என்னைய பெத்தியா அப்படின்னு சொல்லிதான் சண்டைக்கு வரான். அவனுக்கும் விதியோட போக்கு, காலத்தினுடைய போக்கு, ராம அவதாரத்தினுடைய ரகசியம் அவனுக்கும் தெரியல.
அவன் தாசனா தான் இருக்கிறான், ராமனுக்கு பிரியமானவனா தான் இருக்கான். ஆனா நான் பழி வந்துருமேன்னு தான் அஞ்சுறான். அந்த அந்த அடிப்படையில தான் மற்ற எல்லா பேச்சுகளுமே பேசுறான். நான் சத்தியம் தவறாதவனா இருக்கணும்னு, தன்னை காப்பாத்திக்கிறதுலயே தான் குணமா. நான் சத்தியவிரதன், நான் நேர்மையானவன், நான் தர்ம சிந்தனை உள்ளவன், ராம மேல பிரியம் உள்ளவன், என்னோட அந்த விருப்பத்துக்கு எதிரான செயல்களால எனக்கு எந்த களங்கம் வர்றதையும் யாரால ஏற்படுத்தினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள எனக்கு விரோதமானவர்களாத்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். இது எந்த வகையான கர்மயோகமா ஞான யோகமா? கிருஷ்ணன் சொல்றதுல இது ஞான யோகம் கர்ம யோகங்கிறது எல்லாம் ரெண்டுமே கலந்த பக்தி யோகத்துலதான் இந்த மாதிரியான குணம் இருக்குது. அதுவும் சத்திரிய குணமாவே இருக்குது. அப்ப இது கர்மயோகமா மட்டும்தான் வருமே தவிர ஞான யோகத்துக்குள்ள வரவே வராது. தன்னை பற்றிய அபிப்பிராயமும் தனது செயல்ல ஒரு முடிவும் அந்த முடிவுல உள்ள பயனையும் பகவானுக்கே அர்ப்பணிக்கிறதா இருந்தாலுமே அது கர்மயோகம் தான். அது ஞானம் கலந்த கர்மயோகம் தான். சாங்கியத்தை விட்டு வெளியில வரமாட்டான், தன்னோட பிடிவாத கோணத்துல இருந்து வெளியில வரமாட்டான். இது தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கர்மயோகமா ஞான யோகமா? கர்மயோகம் தான். ஆனா அந்த கர்மயோகம் ஞான யோகத்தினுடைய அடிப்படையில தான் இந்த கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உட்காந்து பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த செயல், இந்த கர்மாவுக்கு காரணம் நம்ம கிட்ட பகவானால் அனுக்கிரகமான கிடைச்ச கொஞ்சம் ஞானத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி அது எப்படி சொல்றது? நாய் பெற்ற தெங்கம்பழம் தான். நாய் ஒரு தேங்காய் கிடைச்சிருச்சுன்னா அந்த நாய் என்ன சொல்லி, பழமொழியில ஒரு பாட்டு உண்டு, நாய் பெற்ற தெங்கம்பழம்னு முடியும். நாய்க்கு அந்த தேங்காய் கிடைச்சிருச்சுன்னா அது என்ன செய்யும்? அந்த தேங்காயை விடவே விடாது, யாரும் எடுக்கவும் விடாது. அதால அந்த தேங்காயை ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஆனா உருட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம கையில கிடைச்ச தேங்காய் மாதிரியான இந்த ஞானத்தை, பகவத்கீதை, பகவானுடைய வாக்க வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச வகையில அதை போராடிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் உள்ள போய் அனுபவிக்கல. இருந்தாலும் மேலோட்டமான நமக்கு இந்த தேங்காய் கூட கிடைக்காத நாய்களுக்கு மத்தியில நம்ம கெட்டிக்கார நாய்கள் தான். அந்த மாதிரி பகவான் அனுக்கிரகத்தை பெற்ற நாய்கள். இப்ப சொல்ல வந்தது என்னன்னா, ராமாயணத்துல அந்த பரதனுக்கும் தாய் கைகேயிக்கும் வேற மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தாய் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கே பரதன் வர்றான். காட்டுல அவன் தன்னுடைய சகோதரனை பார்த்து, மூத்த சகோதரனை பார்த்து, நீதான் ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். மக்களை பார்த்தெல்லாம் கேட்கான், நீங்க எல்லாரும் கூட வந்தீங்கல்ல, சொல்லுங்களேன். அவன் மாட்டேன்னு சொல்றான்னு. ஜபாலர்னு ஒரு முனிவர், அவர் சொல்றாரு, என்ன நீ தசரதன் வாக்கு அப்பன் காப்பாத்தணும், அப்பன் வாக்கு காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் விட்டுரு, நீ இதெல்லாம் நியாயம் இல்லை. அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவ்வளவுதான். அந்த உடல் இன்னைக்கு பஞ்சபூதங்களால் ஆன உடல் பஞ்சபூதங்களே போய் சேர்ந்துருச்சு, அந்த பிராணம் போயிடுச்சு. அந்த சொல்லுக்கோ அந்த வாக்குக்கோ ஒரு மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறாரு. ராமன் உடனே என்னையா நீ நாத்திக மாதிரி பேசுற அப்படின்ட்டான். பரத்வாஜருக்கு மனசுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ராமா அப்படி சொல்லாத, உன் வாக்கால நீ அப்படி சொல்லக்கூடாது. ஜபாலர் நல்ல மகரிஷி, அவர் உன் மேல இருக்கிற பிரியத்துல எப்படியாவது பரதன் மேல இருக்கக்கூடிய பாசத்துல அவர் உன்னை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்படி பேசிட்டாரு. நீ அதை பொருட்டா எடுத்துக்காத, அவர் உண்மையை சத்தியத்தை உணர்ந்தவர் தான் அப்படின்னு பரத்வாஜ முனிவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமன் கொஞ்சம் சாந்தமாகறான். இருந்தாலும் நான் அந்த இதுல இந்த இடத்துல ஜாபாலரும் ராமனும் பரத்வாஜரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல நமக்கு சாங்கிய யோகமா ஞான யோகமா கர்ம யோகமா கர்ம சந்நியாச யோகமா அப்படிங்கிற பல விதமான பேர்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பார். ராமனும் ஜபாலரும் பரத்வாஜர் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஞான விஷயத்துல அற்புதமான விஷயம். அது மட்டும் தனியாவே யோசிச்சோம்னா நமக்கு இந்த வாதம் பண்றது தர்க்க சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சம் அப்படிங்கிற அந்த மொத்த விஷயமும் அதுக்குள்ள வரும். அப்போ ஒவ்வொரு சொல்லிலையும் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ராமாயணம் முழுவதுமே அத்தனை வேதமும் இருக்கும். இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதாவது ராமாயணத்திலேயாவது முழு கதைகளும் கதாபாத்திரங்களும் பல்வேறு வகையான கதாபாத்திரங்களும் தேவர்களும் மனிதர்களும் தெய்வங்களும் மிருகங்களும் எல்லாருமே சேர்ந்து நடத்தின லீலை இது.
ராமாயணம் முழுவதும். கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் மட்டும்தான் ஹீரோ. இங்க ராமன் எல்லா கதாபாத்திரத்துக்கும் இடையில தன்னையும் ஒரு கதாபாத்திரமா மகாவிஷ்ணு இறங்கி இருக்கிறாரு தவிர கிருஷ்ணாவதாரத்துல மாதிரி கிடையாது ராமாவதாரத்துல. இது எல்லாத்தையும் விட இந்த ராமாயணம் மகாபாரதம் 4 வேதங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்தே வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 ஐயைந்தும். அந்த 30 பாசுரத்துக்குள்ள அத்தனை வேதங்களையும், வேதங்களுக்கே வித்துன்னா என்ன அர்த்தம்? வேதம்ங்கிற ஒரு கனியா வச்சுக்கிட்டாலும் அதுக்கான வித்து திருப்பாவை. திருப்பாவைங்கிற அந்த வித்துல இருந்து வளர்ந்து அது மலர்ந்து காய்ச்சி கனிஞ்சு கனியா இருக்கிறது தான் வேதம்ங்கிற அளவுக்கு அர்த்தத்துல அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் மூலம்னு ஒண்ணு ஃபார்முலா, அதுதான் திருப்பாவைன்னு. ஆனா திருப்பாவை பாடினதோ இப்போ, ஆனா வேதம் அனாதி காலம் தொட்டே இருக்கு. புரியுதா? காலங்காலமா இருக்கு. வேர்ல இருந்து வித்துல இருந்து மரமா, மரத்துல இருந்து வித்தா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு திருப்பாவை வித்துன்னு சொல்லி இருக்கிற அவையாருன்னா அப்போ வேதத்துக்கும் முந்தினதா தான் இருக்கணும். ஆனா நமக்கு தெரிஞ்சு திருப்பாவை இப்ப பாடினது, ஆண்டாள் பாடினது. அதுக்கு வேதங்களோ புராணங்களோ, இதிகாச புராணங்களான மகாபாரதமோ ராமாயணமோ அதுக்கும் முந்தினது. திருப்பாவைக்கு எவ்வளவோ காலத்துக்கு முந்தினது. ஆனாலும் அதுக்கு வித்து இந்த திருப்பாவை தான் பாராட்டி இருக்கிறாங்கன்னா சும்மா ஒன்றும் பாராட்டலை. உண்மையான உண்மை என்னங்கிறத பத்தி யோசிச்சோம்னா நம்ம எந்த மாதிரியான யோகம்ங்கிறத, இப்போ கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்னது? இந்த கர்மயோகம் வேற ஞான யோகம் வேறன்னு அறியாதவர்கள் தான் சொல்லுவார்கள்ங்கிறாரு. எல்லாம் ஒண்ணுதாங்கிறத சொல்றாரு. ரெண்டுலையும் கடைபிடிச்சாலுமே வெற்றி அவனுக்கு உண்டுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இரண்டையும் அறியாதவர்கள் தான் வெவ்வேறாக நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி ஒன்னா இருக்குது, அது எப்படி வேற வேறையா இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. புரியுதா? அடுத்து முதலா ஆஞ்சநேயனை சந்திக்கிற அந்த கட்டம் இருக்கே, பரத்வாஜர் கடைசியில ஆசிரமத்துல இவங்க பேசி முடிச்சுட்டு பரத்வாஜ ஆசிரமத்திலிருந்து ராமனுடைய பாதுகையை வாங்கிக்கிட்டு இவன் நந்தி கிராமத்துக்கு போயிடுவான் பரத மகாராஜா. கடைசியில ராமன் சத்தியத்தை கடைபிடிப்பேன்னு முடிவிலேயே இருந்துட்டான். அவன் எடுத்துக்கிட்ட வைராக்கியத்திலிருந்து மாறுறதே கிடையாது ராமன். சராசரி வாழ்க்கை, அதாவது எந்த ஒரு தெய்வீக ஆற்றலையும் மாய மந்திரத்தை எதையுமே பயன்படுத்தலை. சுய ஒழுக்கம், வீரம், விட்டு கொடுக்கிற ஈகை, எல்லா உயிர்கள்ட்டையும் வாஞ்சை, கடமை, நித்திய கடமைகளை எந்த சூழ்நிலையிலையும் கைவிடாத தன்மை, மொத்த நற்குணத்தின் வடிவமாவே வாழ்ந்து காட்டினார் மகாவிஷ்ணு. அதுதான் ராமச்சந்திரமூர்த்தி. அடுத்து இந்த கட்டத்துல இவ்வளவு இருக்குதுன்னா இதுக்கு அடுத்து சுக்ரீவனை சந்திக்கிற அந்த இருக்கு. ஆஞ்சநேயனை முதல்ல சந்திக்கிறார். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் பகையாகி வாலி தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து சுக்ரீவனுடைய ராஜ்யத்தையும் பறிச்சுக்கிட்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் சுக்ரீவனை விரட்டி விட்டுட்டான். கிஷ்கிந்தையில வாலி தான் ஆட்சி செய்கிறாரு, சுக்ரீவனை விரட்டி விட்டாரு. இங்கே ஒரு தம்பி, நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு தம்பி ராஜ்யத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ காட்டுக்கு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தை திரும்ப வாங்கிக்கோன்னு சொல்லி உடன் பிறந்த தம்பி கெஞ்சி மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை தம்பிக்கிட்டே கொடுத்து அனுப்பிட்டு வாராங்க. ராமர் வராரு. அங்க ஒரு அண்ணன் தான் தம்பியுடைய ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டு தம்பியை விரட்டி விட்டுட்டான். அந்த தம்பிக்கு உதவி செய்ய போறாரு இந்த ராமன் அண்ணா. எங்க போய் உதவி செய்ய வர்றாரு? தான் தம்பி மாதிரி இங்க ஒரு தம்பியை பாக்குறாரு. இந்த தம்பி ராஜ்யத்தை அண்ணனுக்கு இவனா விட்டு கொடுக்கவும் இல்லை. அண்ணனே ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டு இவனை தனியா துரத்தி விட்டுட்டான். எப்படி இருக்கு? இந்த இடத்துல 2 பேருக்குள்ள யோகம் என்னது? ஞானமா கர்மமா? அப்போ 2 பேருமே ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ஆஞ்சநேயன் தான் காரணமா இருக்கிறான். ஆஞ்சநேயர் சுக்ரீவனுடைய முக்கிய மந்திரியா சுக்ரீவனுக்கு உதவியா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் தன்னுடைய முதல் மாணவனான ஆஞ்சநேயனுக்கு அறிவுறுத்தி சுக்ரீவன்ட்டியும் சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சது சூரிய பகவான்.
சுக்ரீவனுக்கு சூரியனுடைய நட்பு உண்டு. அதனால உனக்கு உற்ற துணையாகவும் கஷ்ட காலத்துல துணையா இருக்க வேண்டியவே சரியான வழிகாட்டியா இருப்பான் ஆஞ்சநேயன், இவனை வச்சுக்கோ அப்படின்னது. அதே மாதிரி ஆஞ்சநேயன்ட்ட நீ சுக்ரீவனுக்கு எந்த காலத்திலையும் கைவிடாம உறுதியாகவும் துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கும் சொல்லியிருக்காரு சூரியன். அதனால ராஜ்யம் உள்ள வாலிக்கு மந்திரியா போகாம சுக்ரீவனுக்கு மந்திரியா வர்றாரு ஆஞ்சநேயர். சுக்ரீவன் இந்த ரிஷியமுக பர்வதத்துல அந்த மலையில ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிஷ்கிந்தைக்கு போக முடியாது. இதுல வாலியால இங்க வர முடியாது. வாலி ஏன் இங்க வர முடியாது? வாலி அவனுடைய முழு பராக்கிரமத்தை துந்துபின்னு ஒரு அரக்கன், அவன் சாபத்தினால மகிஷனானவன். அந்த மகிஷாசுரனா அந்த எருமை அரக்கன் வந்து அவனுடைய வரம் வாங்கியிருக்கான் சிவபெருமான்கிட்ட. அந்த வரத்தை சோதிக்கிறதுக்கு எனக்கு சமமான பலம் உள்ளவன் யாருன்னு பார்த்தா இந்திராதி தேவர்கள்ல இருந்து யாருமே இல்லை. அப்படி ஒருத்தருமே பலம் இல்லை. அப்படிங்கிறதுல யார்கிட்ட சண்டை போடலான்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வாலிதான் மாவீரன் தெரிஞ்சு அவனை அடிக்கிறதுக்காக இங்க வாரான். வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிடுறான் வலிய. வாலி வர முடியாதுன்றான். எதுக்கு? தேவையில்லாம உனக்கு எனக்கு எந்த ஒரு பகையும் இல்லை, நீ யாருன்னு கூட தெரியாது, என்ன சண்டை போடனா? என்னுடைய பலத்தை பரிசோதிக்கிறதுக்கு நான் தேடி பார்த்தேன், ஒருத்தருமே கிடைக்கல, உன்னையத்தான் சொன்னாங்க எல்லாருமே, அதனால நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அதெல்லாம் வேணாண்டா, நீ உன்னோட பலசாலியா இருந்தா இருந்துட்டு போ, பலத்தினால எதுக்கு அகங்காரம்? இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுலயும் அற்புதமான ஞானம் இருக்கும். நீ பலவானா இருக்கிறங்கிறதுக்காக ஏன் சோதிச்சு பார்க்கணும் நம்புற? ஓம் பலத்து மேல உனக்கே நம்பிக்கை இல்லையான்னு வாலி அவ்வளோ அற்புதமா அழகா எடுத்து சொல்லுவான். தேவையில்லாம பலம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக ஆடாத அப்படின்னு எடுத்து சொல்லுவான். அவன் கேட்க மாட்டான், மூர்க்கத்தனமா இருப்பான். ஏன்னா அவனுக்கு இவன் கூட மோதி இறந்தாத்தான் அவனுக்கு சாப விமோச்சனம், இல்லாட்டி மகிஷனாவே இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவன் வந்து வலிய சண்டை கூப்பிடுறான். இவனுக்கு சொல்லி சொல்லி பார்ப்பான். அவன் நீதி போதனை எல்லாம் அவனுக்கு ஏறாது. எப்பவுமே பலம் உள்ளவன்ட்ட நியாயத்தை பேசினோம்னா அவன் சொன்னதுவே தான் சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கும் நம்ம அதை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒவ்வொரு குணத்திலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் அற்புதமான குணங்களையும் குணங்களுடைய போக்கையும் புலன்களுடைய போக்கையும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிறோம், நம்ம நல்லவனா கெட்டவனா, நீ கர்மப்படி வாழ்றமா இல்லை ஞானத்தின்படி வாழ்றமா, கைவிடுறதா கைவிடக்கூடாதா, எந்த செயலை எப்படி செய்யறது அப்படிங்கிறது அத்தனையுமே ராமாயணத்துல இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்ம மனம் போற போக்கு மனோவேகத்துக்கு ஈடா நம்ம உடல் வேகமும் செயல் வேகமும் கூட இருக்காது. மனோவேகத்தினுடைய போக்குல நம்மளால செயல்படக்கூட முடியாது. அதனாலதான் மனோவேகத்தினுடைய போக்குப்படி பல்வேறு உடல்களில் பயணிக்க வேண்டியதாகி போகுது. அத்தனையும் இழுத்து பிடிக்கணும்னா ராமாயணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அத்தனை மனோவேகத்தினுடைய போக்க பூரா இழுத்து பிடிச்சி சரியான வழியில செலுத்தினோம்னா ஒரே மனித பிறவியிலே ஒரே ஒரு பிறவியிலேயே நம்ம பிறவி இல்லாத மோட்ச நிலைக்கு போயிடலாம். நிரந்தரமான உடலை கண்டுபிடிச்சு அதுல வாழ போயிடலாம். தற்காலிகமான உடலை சாதாரணமா கைவிட்டுறலாம். அப்போ சொன்ன உடனே வேற வழி இல்லாம வாலி சரி வா சண்டைக்கு போன உடனே நீ இப்போ களைப்பா இருப்ப, இவ்வளவு பேசி இருக்க, நீ முழு பலத்தோட வா, அதனாலதான் நீ இப்ப பின்வாங்குறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு என்னத்தா பாரு, இவன் சிரிக்கிறான். நான் முழு பலத்தோட தான் இருக்கேன், உங்ககிட்ட சண்டை போட வேண்டாம்னு நான் சொன்னதை வச்சு நீ என்ன களைப்பா இருக்கிறேன், அதுக்காக நான் தவிர்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்ட. இப்ப வா போடுவோம், என்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய உற்சாகமும் இந்த பலமே போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வெற்றிக்கு காரணம் வந்து பாரு, என்கிட்டயே இப்படி மோதுறது கூப்பிடுறியா அப்படின்னு இவன் ஆத்திரப்படலை. யதார்த்தமான நிலையில நீ ஒரு செயல்ல எப்பேற்பட்ட எதிரியமோ நீ சாதாரணமா உணர்ச்சி வசப்படாம பார்த்தேன்னு வையே, அவனை சுலபமா ஜெயிச்சிருவ. அவனை எதிர்க்க போறேன்ட்டு பலத்தை சேர்த்துக்கிட்டு போனா கூட பலத்துக்கு பலம் மோதிக்கிட்டு சமநிலையில் தான் இருக்குமே தவிர வெற்றி தோல்வி வராது. இல்லை எவன் கொஞ்சம் அசந்து இருக்கிறானோ, என்ன இவனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுக்குன்னு சலிப்பு வருதோ அப்போ அவன் தோத்து போயிடுவான், எவனா இருந்தாலும் சரி. ஆனா சாதாரணமா விளையாண்டா எந்த ஒரு ஆத்திரமும் இல்லாம கோபமும் இல்லாம இப்ப என்ன செய்யணுங்கிற, இங்க வா செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாதாரணமா போனோம்னா ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி வாலி வந்தான், வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே சாதாரணமா அந்த எருமம் பாட்டு வாழை பிடிச்சி தூக்குன மாதிரி சொல்லட்டி தூக்கி தூர எரிஞ்சிட்டான். அடுத்து அவன் கீழே விழுந்து சமாளிச்சுட்டு சண்டையே நடக்கல.
ஒரே அடிதான், ஒரே சுழற்று தான். சுற்றி போட்டான், விழுந்தான், மயங்கிட்டான் எருமை துந்துபி. அடுத்து 2 முஷ்டியால 4 போடு போட்ட உடனே அவன் காலி. அவனுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு. அந்த சவத்தை இவன் என்ன செஞ்சிட்டான் வாலி, அதான் வெற்றி பெற்ற மமதையில உடனே அடுத்த அவ்வளவு நேரம் நல்லவனா பேசிக்கிட்டு இருந்தான். பலம் வந்து ஆபத்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாதன்னு எவ்வளவோ சொன்னான். உனக்கு கிடைச்ச அதிகாரத்தை வச்சு நீ பிழைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னான். அந்த பலத்திலையும் வெற்றி மமதையும் ஆடக்கூடாதுன்னு அவனுக்கு சொன்ன புத்திமதி எல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு இவன் வெற்றி பெற்ற உடனே இவன் ரொம்ப அசால்ட்டா அலட்சியமா அந்த சவத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டான். வாசல்ல கிடக்கிற செத்தையிலியை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டான். அது போன வேகத்துல இந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு மேல விழுந்துருச்சு. ரிஷிமுக பர்வதத்துல வந்து விழுந்துருச்சு. அங்க விழுந்த உடனே அவர் மதங்க முனிவர் யோசிச்சு பார்த்தாரு, என்னடா இது ரத்த துளியும் மாமிசம் வந்து விழுகுது அப்படின்னு அவர் பார்த்தாரு. அடிபட்டது வந்து கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தா வாலிதான் இருக்கு. இவனுக்கு அவ்வளவு அகங்காரமா, அவ்வளவு கொழுப்பா, ஆசிரமம் இருக்கிற செயல் தெரியாம எப்படி அவன் இப்படி எரியலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த ரிஷிமுக பருவத எல்லைக்குள்ள வந்தான்னா அவன் தலை வெடிச்சு செத்து போவான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. இது வாலிக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ தெரியாம தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வந்து மன்னிப்பு கேட்க கூட இல்லாம வேற இதுக்கு விமோச்சனமும் கேட்காம சரி நம்ம அந்த பக்கம் போகாம இருந்துக்குவோம் அப்படின்னு இருந்துக்கிட்டான். அவனுடைய குணம் அது, அகங்கார குணம். அப்போ அப்படி இருந்துகிட்டதுனால இங்க வர முடியல அவன். இத சுக்ரீவன் ராமனுக்கு சொல்றான், இந்த எங்க அண்ணன் அவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலி, அத்தனை பலம் உள்ள கூடிய அந்த மகிஷனை துந்துபிய சர்வ சாதாரணமா அடிச்சு தூக்கி போட்டான். இது எதுக்கு சுக்ரீவன் ராமன் கிட்ட சொல்றான், நீ சொல்றிய பிரதிஜை பண்ணி எங்க அண்ணனை ஜெயிச்சு எனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துருவேன்னு சொல்றிய, எங்க அண்ணன் எப்படிப்பட்ட பலசாலி தெரியுமா? நீயோ இளமையான சின்னஞ்சிறு ராஜகுமாரன், சக்கரவர்த்தி தான், இல்லைன்னு சொல்ல. சுக்ரீவனுக்கு என்ன தெரியும் ராமனை பத்தி? ஒன்றும் தெரியல. அந்த பயத்தை மறைச்சிக்கிட்டு அவனுடைய வீர பராக்கிரமத்தை ராமன் கிட்ட எடுத்து சொல்றான். ராமனுக்கு உள்ளூர புரியுது, இவன் நம்ம வீரத்துல சந்தேகப்பட்டு அண்ணனை ஜெயிக்க முடியாது, இவன் எப்படி ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பான்னு சொல்லி பயப்படுறான். அது மட்டும் உண்மை இல்லை, அந்த இன்னொரு காரணமும் சுக்ரீவனுடைய மனசுல, எனக்கு கிஷ்கிந்திய ராமன் மீட்டு கொடுக்கலன்னா நான் ராமனுக்கு கொடுத்த வாக்குப்படி அவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்? நான் அந்த மலையை விட்டு வெளியில வந்தேன்னா வாலிகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? அப்போ வாலி என்னைய விட்டுருவானா? இல்லை, என் நண்பன் வந்திருக்கானா, இவன் யாரா நண்பன்? ஏன்னா அவனுக்கு தெரியாது, இவன் புதிய நண்பன். நண்பனுக்காக போறியா? முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நீ என்னைய எனக்கு பண்ண துரோகத்துக்கு கையில சிக்குன்னு நான் நசிக்கிருவேங்கிற மாதிரி அவன் ரெடியா இருக்கான். அப்போ இவனுக்கு அந்த பயம்தான் முக்கியமான பயம். ராஜ்யத்தை முன்னப்பிட மீட்டு கொடுக்கலன்னா நான் இவனுக்கு எப்படி உதவி செஞ்சு இவன் சீதையை கண்டுபிடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அதனால சுக்ரீவனுடைய பயத்தினால வாலியினுடைய வீரத்தை இங்க சொல்றான். ஆஞ்சநேயர் முதல்ல சந்திச்ச உடனே நீங்க ராமலட்சுமணர் 2 பேரையும் பார்த்த உடனே சுக்ரீவன் வந்து வாலி தான் அனுப்பி இருக்கான்னு பயந்து தான் அனுப்புவான். பயத்தோட இங்க அனுப்பி வைக்கிறான். என்னன்னா 2 பேருமே சன்னியாசி மாதிரி இருக்காங்க, ஆனா தபஸ்விகள் போல வேஷம்தான் இருக்கே தவிர உடலுடைய பராக்கிரமமும் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தையும் பார்த்தா, கோதண்டராமனை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஆயுதம் தரிச்ச ஒரு இளவரசர்களா இருக்காங்க, மன்னர்களை ராஜலட்சணம் பொருந்தி இருக்கு, வீரர்களாகவும் இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு தபசீலர்களுக்கும் ஒரு சத்திரிய வீரனுக்கும் பொருத்தமானவனா ஒரே உருவத்துல 2 பேரும் எப்படி இருக்க முடியும்? 2 தன்மை எப்படி இருக்க முடியும்னு சுக்ரீவனுக்கு பயம். அப்ப இது வாலிதான் அனுப்பி இருக்கான் ஏதோ தந்திரமா. அவங்க தேடிக்கிட்டு வேற வராங்க. இவங்க ஏன் சுக்ரீவனை தேடி வர்றாங்கன்னா, கபந்தன்னு ஒரு அசுரன், அவனும் சாபத்தினால அசுரனானவன். அவனை இவங்க வதம் பண்ணும்போது அவன் வதம் பண்ணி சாப விமோச்சன, ராமனால உனக்கு மரணம், இந்த உடல் வந்து சாய்க்கப்படும், அப்ப நீ விடுதலை பெறுவேன்னு அவனுக்கு சாப விமோச்சனம் இருந்தது. அப்ப ராமன் அவனை வதம் பண்ணும்போது அவன் சொல்றான், முடிவா புறப்பட்டு போகும்போது, உங்களால நான் கந்தர்வன், நான் பண்ண அபராதத்தினால நான் இந்த அசுர குணத்துக்கு வந்துட்டேன், என்னைய நீங்க மன்னிச்சு
எனக்கு இப்போ சாப விமோசனம் கொடுத்துட்டீங்க. நீங்க கிஷ்கிந்தை பக்கத்துல சுக்ரீவ மகாராஜா ரிஷியமுகர் பருவத்துல ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுடைய சிநேகத்தை பிடிச்சீங்கன்னா உங்களுடைய இளவரசியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தர்வன் போயிட்டான். அவனும் வழிபோக்கனா பார்த்தவன் தான், ராவணன் தூக்கிட்டு போறத பார்த்தவன் தான். ஏன்னா அவனும் அப்போ அசுரன் தானே. அசுரனுடைய செயலை அவன் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தான். அவன் ஒன்றும் எதிர்க்கல. எதுக்கு இவன் யாரை தூக்கிட்டு போறியா அப்படின்னு தெரியாம சும்மா இருந்துட்டான். அது இவன் ராமனால தான், ராமன் அவங்களத்தான் தேடி வந்திருக்காங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த அசுரன் விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அந்த தகவலை சொல்லிட்டு போறான். ஏன்னா அந்த வழியா தான் போனான். அந்த வழியில தான் ரிஷியமுக பர்வதம் இருக்குது. அந்த பர்வதத்துல தான் சுக்ரீவன் ஒளிஞ்சிருக்கிறான். அவனை போய் கேட்டீங்கன்னா மேலும் தகவல் கிடைக்கும்னு தகவல் சொல்லிட்டு போயிட்டான். அதனால இவங்க சுக்ரீவராஜனை தேடி வர்றாங்க. அதை தேடி வர்றத பார்த்துக்கிட்டு சுக்ரீவனுக்கு பயம், என்னத்தான் தேடி வர்றாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சாலும் வாலிதான் அனுப்பியிருக்காங்கிற பயத்துல அவன் மந்திரி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றான், அவங்கள பக்கத்துல போய் என்னன்னு கேட்டு வர்றியா, நம்ம இங்க இருந்து வெளியில போக வேண்டாம், நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கிறேன், நீ போய் கேட்டு வா அப்படிங்க. முதல்ல ஆஞ்சநேயர் மலையில இருந்து எட்டி பார்க்கிறாரு, மேல உயரத்துல இருந்து. அங்க மலை சரிவு பாதையில 2 பேரும் நடந்து வர்றாங்க. பார்க்குறான். முதல்ல பார்த்த உடனே ஏதோ நீண்ட காலம் பழகின தன்னுடைய ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய தாயை பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு சொல்ல முடியாத உணர்ச்சி மனசுல பொங்குது. அப்போ அரசன் உத்தரவுப்படி வானர ரூபத்தை மாத்திக்கிட்டு ஒரு பிராமண ரூபம் மாதிரி தபஸ்வி மாதிரி நெருங்கி போய் வழிய போய் வணங்கி, தபஸ்விகளே, ராஜரிஷிகள் மாதிரி இருக்கிறீங்க, நீங்க யாரை தேடி வந்தீங்க, இந்த பகுதியில வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, இங்க எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல கேட்கிறான். பக்கத்துல போய் நின்ன உடனே அவன் யாருன்னு கேட்கும் போதே நம்மளை பற்றிய உண்மையெல்லாம் ராமன்ட்ட சொல்லிடணும்னு ஆசை வந்துருச்சு ஆஞ்சநேயனுக்கு. நீண்ட காலம் பழகின மாதிரி, தாயும் குழந்தையும் பொய் பேசுமா, அந்த மாதிரி ஒரு பிரியமான எண்ணத்துல வந்த உடனே இவன், எங்க ராஜா சொன்னதுக்காக நான் வேஷம் போட்டு வந்தேன், ஆனா உண்மையில நான் ஒரு வானரம் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு, எங்க ராஜா பயத்தினால இப்படி ஒரு யாருன்னு காட்டிக்காம, நான் உங்களை பார்த்த உடனே நீங்க சத்தியமும் தர்மமும் எப்படி இருக்கிறீங்க, சத்தியம் தர்மமும் வடிவெடுத்து வந்த மாதிரி இருக்குது, உங்களுடைய மென்மையும் வீரமும் பளிச்சுன்னு தெரியுது, ராஜ்யத்தை ஆள தகுதி உள்ளவர்கள், ராஜ்யத்துக்காகவே நீங்க பூவுலக ஆட்சி செய்யறதுக்காக தோன்றின அவதாரம் மாதிரியே இருக்குது, ஆனா நீங்க சோகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த சோகம் உங்களுக்கு பொருத்தம் இல்லை, அதே சமயத்துல உங்களுடைய பராக்கிரமமும் அந்த கம்பீரமும் பார்க்கும்போது இந்த சோகமெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம், நீங்களாத்தான் மனமும் வருத்தப்படுறீங்கன்னு தெரியுது அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்றான். யாரோ ஒரு வானரன் திடீர்னு முன்னால நின்றுக்கிட்டு தன்னை தண்டனிட்டு வணங்கிக்கிட்டு நம்ம குணத்தையும் நம்ம நிலைமையவும் அப்படியே உள்ளது உள்ளபடி பார்த்த பார்வையிலேயே அவனால சொல்ல முடியுதுன்னா இவன் எவ்வளவு பெரிய வியாகரணம் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஒரு பண்டிதனா இருப்பான், உயர்ந்த ஒரு ஆச்சாரியன்ட்ட படிச்சவனா தான் இருப்பான். ஏன்னா சூரிய நாராயணர்கிட்ட படிச்சவே ஆஞ்சநேயன், அதை ராம உடனே புரிஞ்சுக்கிட்டான். அவன் வேற இவன் வேற இல்ல. அதனால அதுவும் எப்படி படிச்சது, இவர் படிச்சதுக்கெல்லாம் படிச்சோம்னா ஆஞ்சநேயர் சூரியன்ட்ட படிக்கணும்னா சூரியன் என்ன வாத்தியார் சும்மா உட்காந்துருக்கிறாளா, பிரபஞ்சம் பூரா சுத்தி வர்ற ஆளு, அவருடைய சுத்தி வர்ற வேகத்துக்கு யாராவது கூட நிக்க முடியுமா? வேற எந்த கிரகங்களும் சூரியனை மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கே தவிர சூரியனோட வேகத்துக்கு எந்த கிரகமும் முடியாது. ஆனா ஆஞ்சநேய சுத்திக்கிட்டு இருக்கிற வாத்தியார் கூடவே ஓடிக்கிட்டு போய் அத்தனையும் கத்துக்கிட்டான். உட்காந்து பேசினாலே பாடம் நடத்தினாலே ஒருத்தனுக்கு ஒருத்தன் புரிஞ்சிக்க முடியாது. ஆசிரியர் சொல்லி கொடுக்கறதுக்கு மனநிலைக்கு கேட்கறவ மனநிலைக்கும் பொருத்தமா இருக்காது. உட்காந்து பேசினாலே இவங்க ஓடிக்கிட்டே பேசியிருக்காங்க. ஓடிக்கிட்டு பேசுறதுனா கூட நம்ம ஊர் கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு பேசுற மாதிரி கிடையாது. பிரபஞ்சம் முழுவதுமே சூரியன் எங்கெல்லாம் சுத்துவாரு, கூடவே சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறான். சுத்துறது அவருடைய இயற்கை. ஆஞ்சநேயனுக்கு எப்படி சுத்த முடிஞ்சது? அப்போ வாயு புத்திரன்கிறது எப்படி, காற்று எப்படி சலனம் இல்லாம எந்த இடத்துலையும் இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ளும் புறமும் காற்றோட இயக்கத்தை யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா?
அப்போ வாயுபுத்திரனுடைய இயக்கத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி கத்துக்கிட்ட ஒரு மகா பண்டிதன். அதை ராமன் புரிஞ்சுக்கிட்டான். இவன் தன்னை பற்றி இப்ப நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் பேசிக்கிட்டது ஆஞ்சநேயர் சொன்னதை கேட்டு ராமனுக்கு கண்ணீர் பொங்குது. பாசத்தினால, சோகத்தினால வந்த கண்ணீர் போயிருச்சு. தனக்கு அடைக்கலம்னு இருந்த தன் பாரியால காணமே அப்படிங்கிற கண்ணீருக்கு பதிலா இவ்வளவு பாசமான நிகழ்ச்சி கிடைச்ச உடனே என் பாரியால எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கை ராமனுக்கு வந்துருச்சு. இன்னும் சீதையை காணுங்கிற விஷயத்தையும், எதுக்கு தேடி வந்திருக்கிறோங்கிற விஷயத்தையும் இன்னும் ராமன் சொல்லவே இல்லை. ஆனா ஆஞ்சநேயன் பேச்ச கேட்ட உடனே சீதை எனக்கு கிடைச்ச மாதிரி தான் இனிமே அப்படிங்கிற எண்ணம் ராமனுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஆஞ்சநேயனுக்கும் எங்க ராஜா வேஷம் போட்டு வர சொன்னாலும் நான் அவருடைய வேஷத்துல தான் வந்திருக்கிறேன், இருந்தாலும் உண்மையை பூரா இவங்கிட்ட சொல்லிடுவோம், அப்பதான் இவங்களால என்னுடைய ராஜாவுக்கு சுக்ரீவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஆஞ்சநேயனும் நினைக்கிறான். இது எப்படி ஒருத்தர் பரஸ்பரம் பேசின உடனே இவனால எனக்கு வெற்றி தான் அப்படின்னு 2 பேருமே நம்ப முடிஞ்சது. அப்ப எப்பேற்பட்ட தெய்வீகமான நட்பு, அந்த அன்பு. அதான் அசாத்திய சாதக சுவாமின்னு ஆஞ்சநேயருக்கு பட்டம். அசாத்தியமான காரியங்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமா சாத்தியமாக்கி விட்டுருவாரு. அசாத்திய சாதக சுவாமிங்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு பொருந்தும். அதை ராமனுடைய அனுக்கிரகத்துல சந்திச்ச உடனே ராமனுக்கும் தெரிஞ்சிருது. லக்ஷ்மணன்கிட்ட சொல்றாங்க, நான் யாருன்னு சொல்லுப்பா அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்றாங்க. அப்போ தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகன் தான் இந்த ராமன், என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன், நான் அவனுடைய தம்பி அப்படின்னு ராமாயணத்தை ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க. இப்ப லட்சுமணன் சொல்லிட்டாரா, இதே இதான் ஆஞ்சநேயர் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லுவாரு. ராமாயணத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, ராமாயணத்தை ஒவ்வொரு கதாபாத்திரமும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அடுத்தவங்க கிட்ட. ஒவ்வொருத்தர் சொல்ற விதமும், சொல்றதுல காட்சியோ சொல்லோ எதுவுமே மாறாது. ஆனா அந்த சத்தியத்தை பார்க்கிற விதம் மாறும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையில அந்த சத்தியத்தை வர்ணிச்சு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ராமனுடைய அழகு அப்படி மிளிரும். ராமனே ராமாயணத்தை 2 தடவை சொல்லிடுவான். எல்லாருமே சொல்லுவாங்க. ராமன் ஜடாய் கிட்ட சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஆஞ்சநேயர்கிட்ட லட்சுமணன் சொல்றாரு. ஆஞ்சநேயன் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லுவார். சுக்ரீவன் உடனே ஓடி வந்து, நீ நம்ம நட்புக்கு பிரதிஜை பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் கை கொடுத்து, நான் உன்னுடைய சகாயத்தை விரும்புகிறேன் அப்படின்னு கை கொடுத்து அங்கீகரிச்சுக்குவாங்க. அது சத்தியத்தினுடைய அந்த காட்சியும் தனி. அக்னி சாட்சியா 2 பேருமே ஒரு திருமண பந்தம் மாதிரி, அதுக்கும் மேலான ஒரு நட்பு பந்தம். திருமண பந்தத்திலேயாவது எதிர்பாலினம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கும். அங்க பரஸ்பரம் நட்புல வந்து, பரஸ்பரம் அன்புல வந்து ஒரு எதிர்பார்ப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலன் கருதுற செயல் அங்க இருக்கு, ஆணும் பொண்ணும் சேர்றதில்ல. ஆனா இந்த 2 பேரும் சேர்றதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் அனுபவிக்கிற பலன் கிடையாது. அங்க சத்தியத்துக்காக தான் 2 பேருமே இணைஞ்சு வேலை செய்ய போறாங்க. இப்போ தர்மத்தின்படி கிஷ்கிந்தையினுடைய ராஜ்யம், ஏன்னா அநியாயமா சுக்ரீவன்ட்டு பறிக்கப்பட்டது, இங்கே அநியாயமா இளவரசி பறிக்கப்பட்டது, இவனுடைய சீதை பறிக்கப்பட்டது. 2 பேருமே தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக, பொது நன்மைக்காகத்தான் 2 பேருமே ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதனால இது சாதாரண மனபந்தத்தை விட இந்த பந்தம் தர்மத்தின் பந்தமா 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுக்ரீவன் தான் சொல்றா, நீ யார மீட்டு தர்றணும்னு சொல்லி யாரை எதிர்க்கணும்னு நினைக்கிறியோ அவனுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன், நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கோ. ஏன்னா புதிய நட்புல ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படும், அவனால முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டா அந்த நட்புக்கு களங்கமா இருக்கும். அதனால வெளிப்படையா சொல்றாங்க. ஆக ராமாயணத்துல இருக்கிற அந்த இந்த ஆஞ்சநேய சுக்ரீவே ராம லட்சுமணர்கள் சந்திச்ச இந்த காட்சிகள்ல கர்மயோகமும் ஞான யோகமும் எல்லாமே கலந்ததா இருக்கும். இந்த காட்சியை நம்ம மேலும் மேலும் அந்த ராமாயணத்தை தொடர்ந்து படிச்சோம்னா, இப்போ பகவான் இந்த சுலோகத்துக்குள்ளேயும் இனிமே சொல்ல போற சுலோகத்துக்குமான விடை இதுல கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.